உதயநிதிதோ மு.க. ஸ்டாலின்தோ வேற திமுக இருக்கிற எவ்வாறு பர்சனல் லைஃப்பை தொட்டாலும் நமக்கு வாந்தி தான் வரும். மக்களே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்காக நான் உழைக்கிறேன். அவர் செய்வார். எல்லாத்தையும் விட்டுட்டு டாட்டா காமிச்சிட்டு வந்துட்டார்ல. அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுட்டு இல்லையே, கமல்ஹாசன் மாதிரி, ரஜினிகாந்த் மாதிரி. நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம், திமுக பாஜகவோடு கள்ள உற வச்சுட்டு இருக்கிறது உண்மை. அதிமுக திமுகவும் ஒரு அண்டர் கிரவுண்டு டீலில் இருக்காங்க போல. இன்னொருத்தர் வர விஜய் நமக்கு த்ரெட்டாக இருக்காரு. ஆனால் விஜய் பாஜக சுவாமிநாதன் நாமினேட்டட் மெம்பரை, அவர் நாமினேட்டட் மெம்பர் தான் அவரை கூப்பிட்டு வந்தால் பாஜகவை கொடுத்துட்டார். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டப்போ அவர் பாஜகவில் இருக்கிறாரா? இப்போ தவேகால சேர்ந்த பிறகு தானே கொடுத்தாரு. இப்போ நீங்கள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்தீங்களா? அதை எந்த கணக்கில் சேர்க்கறது? தமிழ்நாட்டு ஜனங்க கொடுத்தா கூரையே பிச்சுக்கிட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா கோமணத்தை உருவிட்டு அனுப்புவாங்க. திமுக 2 எம்எல்ஏ ஜெயிச்ச காலம் உண்டு இல்லை. அண்ட் அதே மாதிரி சார், அவர் போகிற இடங்கள்ல பேசக்கூடிய இனோவேஷன் பல வழிகளை தாண்டி நான் உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு அழுத்தமாக மென்ஷன் பண்ணுறாரு. எதை குறிக்கிறார் சார்? மனவலி தாங்க, மனவலி. ஏங்க நம்ம பார்க்குற மாதிரி 3 வருஷமாக அவருக்கு என்ன தொல்லை கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு அவருடைய பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை கூட எவ்வளோ மோசமாக அதை ப்ராபகண்டா பண்ணாங்க, காடாக போட்டாங்க சன் டிவியில். இவங்களுடைய பர்சனல் லைஃப்லாம் எடுத்தால் வாந்தி வரும் நமக்கு. உதயநிதிதோ மு.க. ஸ்டாலின்தோ வேறு திமுக இருக்கிற எவ்வாறு பர்சனல் லைஃப்பை தொட்டாலும் நமக்கு வாந்தி தான் வரும். அப்படி இருக்கிறவங்க ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினார்ன்றதுக்காக விஜய் மேலே எவ்வளோ வன்மத்தை கக்குனாங்க. அதனால் அதெல்லாம் பாதிச்சிருக்கா சார்? கண்டிப்பாங்க. மனிதர் தானங்க அவர். என்ன மகானா ஆன்மா? அதாவது அப்படியே இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு அவர் பாதிச்சிருக்குதுங்க. அதனால தானே அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த வழியெல்லாம் இருக்குது, இதை தாண்டி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா. அதுதான், மக்களே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்காக நான் உழைக்கிறேன். அவர் செய்வார். எல்லாத்தையும் விட்டுட்டு டாட்டா காமிச்சிட்டு வந்துட்டார்ல. அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுட்டு இல்லையே, கமல்ஹாசன் மாதிரி, ரஜினிகாந்த் மாதிரி. அவரை பொறுத்தவரையில் சின்சியரான பர்சன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே மக்கள் நம்பிக்கை வைக்க நியாயங்கள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்குது. இவங்கெல்லாம் அதே குட்டையில் தான் நம்ம ஊறினவங்க. இன்ஃபேக்ட் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம், திமுக பாஜகவோடு கள்ள உற வச்சுட்டு இருக்கிறது உண்மை. அதிமுக திமுகவும் ஒரு அண்டர் கிரவுண்டு டீலில் இருக்காங்க போல. இன்னொருத்தர் வர விஜய் நமக்கு த்ரெட்டாக இருக்காரு. இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, திமுக அதிமுக வேறு கட்சிகள் தான். அது ஒரு 30 வருஷம், இது ஒரு 32 வருஷம் ஆண்டிருக்கு. ஆனால் என்ன எழுதப்படாத ஃபார்முலா அவங்களுக்குள்ளே இருக்குதுன்னா, திமுக ரூலிங் பார்ட்டியாக இருந்தால் வர்ற கமிஷன் 60% அவங்களுக்கு, 40% எதிர்கட்சிக்கு. அதான் அதிமுக. அதிமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா அதிமுகவுக்கு வர்ற கமிஷனில் 60%, திமுகவுக்கு 40%. இது இவங்களுக்குள்ள பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஒரு வாட்டி ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டேன். எம்ஜிஆரை போய் இந்த பஸ் முதலாளிகள்லாம் போய் சந்தித்து ஏதோ ஒரு பெர்மிட்டோ எந்த ரூட்டை திறந்து உடனே எதுக்கோ கேட்டு போயிருக்காங்க. எல்லாம் எடுத்துன்னு போயிருக்காங்க, பெட்டி கிட்டி சூட்கேஸ்லாம். அப்போ அவர் உடனே என்ன சொன்னாராம், இது அங்கே இருந்தவர் சொன்னது, முதல்ல போய் கலைஞரை போய் பார்த்துட்டு வாங்க, அவர் தான், அவரை முடிச்சிட்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும் சட்டசபையில், அவரை சரி பண்ணிட்டு வாங்கன்னாராம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எதை காட்டுது? திமுக அதிமுக 2 கட்சியாக இருந்தாலும் வேறு வேறு கட்சிகளா, அவங்கெல்லாம் ஒரே தத்துவம், ஒரே இதுதான், நோக்கம்தான். இப்போ அவங்களுக்கு விஜய்ன்ற ஒரு 3வது சக்தி, முதன்மை சக்தியாக வரக்கூடிய அளவுக்கு வளர்ந்ததுன்னா விட்டுருவாங்களா 2 பேரும்? இப்போ பாருங்கள், அதிமுக ஆட்கள் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறாங்க பார்த்தீங்கல்ல. அதனால் திமுக அதிமுக பாஜக இதெல்லாம் ஒரு கூட்டுங்க. இவர் தனியாக இருக்கிறாருங்க விஜய். ஸோ ஒட்டுமொத்த கட்சிகளும் சேர்ந்து விஜய் எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்த கட்சின்னு சொல்ல மாட்டேன், 3-4 கட்சி. இப்போ திமுக கூட்டணி கட்சிகள், பாஜக அதிமுக,
அப்புறம் நாம் தமிழர் எல்லாமே கட்சி. வந்துருச்சு சார். அதான் சொல்கிறேன். அது அவங்கெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க, அவ்வளோதான். தனியாக இருக்கார் அவர். அதுவே ஜனங்க பார்க்குறாங்க. மக்கள் சப்போர்ட்டோட இருக்காருல்ல சார். மக்கள் கூட்டணின்ட்டாரு. எங்கள் மக்கள் நல கூட்டணி கூட்டணி இல்லைல்ல சார். இல்லை இல்லை, மக்கள் நல கூட்டணி தான் அங்கே இருக்குது, திமுகவில் போய் சேர்ந்துடுச்சு. அதனால் மக்கள் கூட்டணி, மக்களோடு கூட்டணின்றாரு. அப்போ அந்த மக்கள் தானே அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். பீப்புள்ஸ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள் நிச்சயமாக ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இறுதியாக சார், விஜய் அவர்களை வந்து இப்போவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களோ எனக்கு வந்து தோணுது. ஏன்னா விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் எப்போவுமே இல்லை, எப்போவுமே அவர் வந்து அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணியிருக்காரு. பார்த்த பிறகுமா சார்? இல்லைங்க, அது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து வெளிப்படையாக உண்மைகளை ஒத்துக்கிறதுக்கு ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து அது அவங்களுக்கு எதிராக திரும்ப இல்லை அந்த உண்மையை ஒத்துக்கிட்டா. அதனால் அவங்க வந்து அவர் ஒன்றும் இல்லை, அவருக்கு வர்ற கூட்டம் ஓட்டாக மாறாது, ஓட்டு வாங்கினா கூட சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து ஓட்டாக மாறாதுன்னாங்க, இப்போ அடுத்த இதுக்கு போயிருக்காங்க சார். ஆமாம், இப்போ இன்னும் ஒரு சிலர் வந்து சிரஞ்சீவியோட கம்பேர் பண்ணிடலாம், சிரஞ்சீவிக்கு வராது, சிரஞ்சீவி, பவன் கல்யாண் எல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க. ரைட்டு, கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். மே மாதம் 4ஆம் தேதி ஒரு 2 மணி வரைக்கும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் எல்லா ட்ரெண்டும் தெரிஞ்சிடும். செங்கோட்டையன் 10 மணிக்கே சொன்னாரே சார், 10 மணிக்கெலாம் 10 மணிக்கு போஸ்டல் ஓட்டு தாங்க. அதாவது சட்டமன்ற தேர்தலெல்லாம் வந்துங்க ஒரு மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும் ட்ரெண்டு. 234 தொகுதி ட்ரெண்டும் வந்துடும். காலையில் 10 மணிக்கு வந்துட்டு தபால் ஓட்டை தான் பிரிப்பான். அவர் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்ல சொல்கிறாரு சார். அவர் அரசியல்வாதி, அவர் ப்ரொஃபஷனல் பொலிட்டீஷியன், அதனால் அப்படி சொல்கிறாரு. நம்ம செந்தில் பாலாஜி சொன்னார்ல, 10 மணிக்கு ஸ்டாலின் பதவி ஏற்றுக்குவார், வண்டியை கட்டுங்க, 10:05க்கு மணல் அடிங்கன்றாரு. அது மாதிரி அரசியல்வாதிகள்லாம் இந்த 10 மணி பேசுவாங்க. நான் வந்து ஒரு விமர்சகர் தானே, நான் வந்து 2 மணிக்கு மேலே தான் 2-3க்குள்ளே தெரிஞ்சிடும், நிலைமை தெரிஞ்சிடும். ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் கடைசி 3 ரவுண்டு கூட வேற மாதிரி மாறலாம், சொற்ப வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சாங்க. ஆனால் நான் ஒன்றுல தெளிவாக இருக்கேன், யார் ஜெயித்தாலும் கேக் வாக்காக இருக்காது, யாருக்கும் கேக் வாக்காக இருக்காது. நேரோ மார்ஜின்ஸில் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து திமுக அதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் போனவன் வந்தவன் எல்லாரையும், அந்த அறிவாலயத்தில் கடலை விற்றவன், டீ கொண்டு வந்தவன் எல்லாருக்கும், கருணாஸ் இப்படி எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. பிஜேபி ஆள் ஒரு ஆளுக்கும் கொடுத்துருக்காங்க, ஆர்எஸ்எஸ் ஆள் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்தா அது வந்து திமுக வேட்பாளர். ஆனால் விஜய் வந்து பாஜக சுவாமிநாதன் நாமினேட்டட் மெம்பரை, அவர் நாமினேட்டட் மெம்பர் தான் அவர், அவரை கூப்பிட்டு வந்தால் பாஜகவை கொடுத்துட்டார். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இப்போ அவர் பாஜகவில் இருக்கிறாரா? இப்போ அவர் தவேகாவில் சேர்ந்த பிறகு தானே கொடுத்தாரு. இப்போ நீங்கள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்தீங்களா, அதை எந்த கணக்கில் சேர்க்கறது? 3 முறை அதிமுகவில் முதலமைச்சர் இருந்தாலும் இன்றைக்கி திமுகவை வந்து ஆட்டி வைப்பதே அதிமுக காரங்க தானுங்க. சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, கண்ணப்பன், ஏவா வேலு, இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரகுபதி, முத்துசாமி, ஒரு 8-9 எல்லாமே வந்து அதிமுக ஆளுங்க தான் இன்றைக்கி கமாண்ட் பண்ண. 2 அதிமுக இருக்குது இப்போ, ஒன்று திமுகன்ற பேரில் இருக்குது, இன்னொன்று அதே பேரில் இருக்குது. அதனால் எந்த கட்சியில் இருந்தால் போனான் இல்லை, இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கானா இல்லையா? அந்த கட்சியில் வந்த பிறகு தானே வேட்பாளர் கொடுக்குறாங்க. இப்போ மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து சேர்றவங்களாம் சேர்த்துக்கூடாதுன்னா நீங்கள் யாரையுமே சேர்த்துக்கூடாது. உங்களை திட்டினவங்க போன வாரம் பிரேமலதா, அவங்கள சேர்த்துக்கிறீங்க. தீய சக்தின்னு உங்களை சொன்னவர் ஓ பன்னீர்செல்வம், அவரை சேர்த்துக்கிறீங்க. கேட்டால் அன்பு அரவணைப்புன்றீங்க. நீங்கள் அணைச்சா அது அன்பு, அதை வேற ஒருத்தர் அணைச்சா சந்தர்ப்பவாதமா? அவர் வந்து இந்துத்துவாவிட்ட விலை போயிட்டாரு. நீங்கள் போகாத விலையா, நீங்கள் கொடுக்காத விலை. பாஜக சொல்லுவாங்க சார் வாஷிங் மிஷின் அப்படின்ட்டு, அங்கேருந்து எல்லாம் ஊழல்வாதிகள் பாஜக வந்துட்டான்னு நல்லவன் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி திமுகவில் அப்படிதான். செந்தில் பாலாஜியை பற்றி என்ன பேசுனாங்க? முதல்வரே பேசினாரு சார், கரூருக்கு போய் பேசினாரு. ஊழல் பெருவழி, திருடன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். ஆனால் அந்த ஆள் லஞ்ச வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் இவங்க கட்சிக்கு வந்துட்டோன்னா என்ன சொல்ற, தியாகி செந்தில் பாலாஜி தியாகின்றாரு. ஸோ எதை ஒன்றாலும் பேசலாம் அவங்க. என் கட்சிக்கு வந்துட்டுனா பாஜக கிட்ட இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய வாஷிங் மிஷின் இருக்காது, ஏதோ போர்ட்டபிள் வாஷிங் மிஷின் போகிற இடத்துக்கெல்லாம் எடுத்துன்னு போய்
க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா வைத்தியலிங்கம் எப்படி போய் சேர்ந்தார், மனோஜ் பாண்டியன் எப்படி போய் சேர்ந்தார், ஆர்எஸ்எஸ்காரனே ஒரு ஆள் வந்திருக்காரு எப்படி வந்தார், கருணாஸ் கூவத்தூரில் வந்து குத்தாட்டம் போட்டவர் எல்லாருமே சப்ளை எல்லாம் பண்ணாராம் எம்எல்ஏக்களுக்கு. அப்போ சொல்லிட்டாங்க அவரே சினி ஃபீல்டுலேருந்து வந்த. அதான் ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா, டென்ஷனாக இருக்காங்க இல்லையா, டென்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு குத்தாட்டத்துக்கு துணை நடிகைகள்லாம் கூப்பிட்டு வந்தார், சப்ளை பண்ணியிருக்காரு. அதில் ஒரு பெரும்பணத்தை அவர் அடிச்சிருக்காரு. இவர் ஒரு பெரிய இப்போ தத்துவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கார் கருணாஸ். அதுவும் விஜயை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் அவர் வந்து அதிமுக சார்பாக ஜெயிச்சு அதிமுகவுக்கு எவ்வளோ பாராட்டு மழை சட்டசபை. இவங்கெல்லாம் மக்களை மடையர்கள்னு நினைக்கிறாங்களா? இன்றைக்கி என்னவோ ஸ்டாலின் சொல்லிட்டாரு வெற்றி சின்னம் உதயசீரன். வெக்கமாக இல்லை உனக்கு? நீ ஒரு அமைப்பு தனியாக நடத்தின்னு இருக்க, தனியாக தானே நீ நிற்கணும். அதனால் பயந்து போயிருக்காங்க திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே. விஜயனுடைய அந்த அரசியல் வருகையும் அவருக்கு மக்கள் மத்தியில் ஏற்படுற செல்வாக்கம் ரொம்ப கடுமையாக அவங்கள பயமுறுத்தி இருக்குங்க. அண்ட் தற்போதுள்ள சூழல் வந்து உங்கள் கணிப்பின்படி 4 முனை போட்டி இருக்கு சார். யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு நினைக்கிறீங்க சார் இப்போ இருக்கக்கூடிய சூழல்? ஐ எம் நாட் ஏ சப்பாலஜிஸ்ட்டு. ஜஸ்ட் உங்கள் அனலைஸ் இருக்கும்ல சார்? நிச்சயமாக வந்து ஒரு 3 கட்சிகள் தான் வந்து 3 கூட்டணி. இவர் மக்கள் கூட்டணி சேர்க்க மாட்டீங்களா சார்? நாம் தமிழர் வந்து களத்தில் இருக்காங்க, ஆனால் அந்த மேட்ச்சில் வரல. பார்வையாளர். ஆமாம், பார்வையாளரில் அவங்களும் விளையாடுறாங்க பாவம், அவங்களால எதுவும் கோல் போட முடியாது. ஸோ இந்த 3 தான் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா மக்கள் கூட்டணி. இந்த 3 விஷயத்தில் எல்லாரும் வந்து முதல்ல இருக்கிற அளவை விட 2% கூட இல்லை கீழே அப்படி தான் இருப்பாங்க. பெரிய அளவுக்கு ஜிக்ஜாக் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு 30% திமுகவுக்கு இருக்குன்னா விஜய்க்கு ஒரு 32 இருக்கலாம், இல்லை 28 இருக்கலாம். அதிமுகவுக்கு 25 இருக்கலாம், இல்லை 27 இருக்கலாம். இப்படி தான் இருக்குமே தவிர அது அந்தந்த தொகுதியில் எப்படி மக்கள் மனநிலையில் இருக்காங்க. ஆனால் என்னை கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் யூனிஃபார்மாக தான் கொடுப்பாங்க. கன்னியாகுமரியிலேருந்து இங்கே கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரே மாதிரி தான் தீர்ப்பு வரும். அதாவது ஜெயிச்சா வானத்தை கீறி, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தமிழ்நாட்டு ஜனங்க கொடுத்தா கூரைய பிச்சுக்கிட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா கோமணத்தை உருவிட்டு அனுப்புவாங்க. திமுக 2 எம்எல்ஏ ஜெயிச்ச காலம் உண்டு இல்லை, ஒரு எம்பி கூட ஜெயிக்காத காலம் உண்டு இல்லை. அதனால் மக்கள் வந்து பிடிச்சிடுச்சுன்னா மாற்றம் வேணும்னா மாற்றத்தை கொண்டு வருவாங்க. பட் ஆனால் மார்ஜின்ஸ் வந்து இந்த ஓட் மார்ஜின் வந்து நேரோவாக இருக்கும்னு தான் நான் யூகிக்கிறேன். மக்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுவோம் சார். தகவல் கொம்ப நன்றி.